குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நாதஸ்வரம் அதில் பயங்கர ஒரு வில்லி நெகட்டிவ் ரோல் பண்ணேன். எங்கேயுமே என்னால் போகவே முடியல, என்ன அடிக்கவே வந்துட்டாங்க. என்ன எல்லாமே ஆளை கடத்துறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்குறது. அபூர்வ ராகங்கள்னு ஒரு சீரியல் பண்ணேன். பெரிய வில்லி, அதில் வில்லி ப்ளஸ் காமெடி, அதில் காமெடியான நான் வில்லி அதில். ஆமாம், ஒரு ஃபேமிலியவே போட்டு தும்சம் பண்ணி ஒரு வழி ஆக்குற மாதிரி ஒரு கேரக்டர். இவ்வளோ நீட் பேப்பர் கொண்டாந்து கொடுத்தாரு அசிஸ்டன்ட் டைரக்டர். பார்த்த உடனே எனக்கு ஷாக்கு. ஐயோ, இதெல்லாம் கடவுள் தான், வில் பவர். உண்மையிலே என்கிட்ட எனக்கு பிடிச்சது ஒன்று எனக்கு தைரியம்தான். என் பசங்க ஒரு நாள் மம்மினங்க, ஒரு நாள் அம்மானவ. பட் அது கூப்பிட்றதே ரொம்ப கம்மி. என் பசங்க என்ன கூப்பிட்றதே கம்மி. இப்போ சீரியலில் நடிக்க போனால் 100 மம்மி கூப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு. என்ன இப்போ ரீசெண்டாக தெலுங்கு சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? லைக் உங்கள் மதர் டங் வந்து மலையாளம் இல்லையா? அப்போது தெலுங்குல வரும்போது உங்கள் லாங்குவேஜ் பாரி இருந்ததா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. எல்லாமே போய் ஒரு 10 நாளில் நம்மளுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரிய ஆரம்பிச்சிடுது. நான் வந்து எப்போது 1993 ஒரு படம் பண்ணேன், மொண்டி மொகுடு பெங்கி பல்லம்னு ஒரு தெலுங்கு படம். அது விஜயசாந்தி சுமன் ஹீரோயின், நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணேன். எனக்கு உண்மையாகவே தெலுங்கே தெரியாது, எனக்கு சுத்தமாக தெலுங்கு தெரியாது. ஒய் நாகேஸ்வர ராவ் அந்த படம் டைரக்டர். அப்போ தான் நான் அந்த படம் ஆடிஷனுக்கு போயிருக்கேன். பார்த்தோன்னே என்னை டைரக்டர் செலக்ட் பண்ணிட்டாரு. அது எப்படின்னா, அந்த வைஜிந்தி ஐபிஎஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் மீனா பண்ண மாதிரி இதில் ஒரு அருமையான ஒரு செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே என்னை கேட்டார், தெலுங்கு தெரியுமா சார்? தெலுங்கே தெரியாது சார் எனக்கு. எப்படிம்மா அப்புறம்? சார் சொல்லி கொடுத்தாலாவது பேசுவியா? பேசுவேன் சார் அப்படின்னு. சரின்ட்டு ஹைதராபாத் டிக்கெட் போட்டாச்சு. ஹைதராபாத்தில் போய் இறங்கிட்டோம். இறங்கி மேக்கப்லாம் போட்டுட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, ஒரு லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. வந்தோடனே இவ்வளோ நீட் பேப்பர் கொண்டாந்து கொடுத்தாரு அசிஸ்டன்ட் டைரக்டர். பார்த்த உடனே எனக்கு ஷாக்கு. ஐயோ, இதெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தெலுங்குல சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்க்குறேன். அப்புறம் நான் டைரக்டர்கிட்ட வந்து கேட்டேன், சார் ஒரு டைலாக் பேப்பர் கொடுத்தாரு, எனக்கு தெலுங்கே தெரியாது சார். சரி, அவர் அவர் தெலுங்கில் சொல்கிறத நீங்கள் அழகாக தமிழ் எழுதிக்கு மனப்பாடம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னாரு. பண்ணிக்கிறேன் சார்னு. எல்லாம் பிரேக்கில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் உட்காந்து தெலுங்கு டைலாக் சொல்லுன்னு சொல்லிட்டு உட்காந்து அழகாக அப்படியே டைலாக் எழுதினேன். அதுதான் அந்த படம் வந்து చాలా చల్ల జోకుల నువ్వును ఒక వేళ లేదు పాలే లేదు ఎప్పుడో 4-5 రోజుల ఖాళీ వల్లగా వస్తావు మా పోతే మళ్ళీ పత్తా అంటావు దేశంట్లు టాక్సీ టోలే అలాంటారు నీలాకే ఉంటున్నారా அப்படின்னு ஒரு டைலாக்கு அது எழுதுனேன்ல, அதனால இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு மனப்பாடம். தமிழ்ல எழுதிருந்தீங்களா? தமிழ்ல எழுதி படிச்சதை ஒரே டேக்ல ஓகே பண்ணேன் அதை நான். அப்புறம் அவரும் வந்து அது என்ன சிச்சுவேஷனு டைரக்டர் சொல்லி கொடுத்தாரு. அவர் நல்ல தமிழ் பேசுவார், ஒய் நாகேஸ்வர ராவ் டைரக்டர். அதனால் எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. விஜயசாந்தி அக்கா நல்ல தமிழ் பேசுவாங்க, தெலுங்கை விட அவங்களுக்கு தமிழ் தான் பிடிக்கும். அதனால் அவங்க கொஞ்சம் நல்லா எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அது எல்லாருமே தமிழ் ஆர்டிஸ்ட் தான் அதில். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது அந்த படம் பண்ணேன். நான் நிறைய மலையாள படமும் பண்ணியிருக்கேன். மலையாளம் ஒரு 4-5 மூவி பண்ணியிருக்கேன். எல்லாம் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஒரு படம் வந்து கண்ணன் பண்ணார், இப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் ஒருத்தர் ராகவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருக்கு நான் பேரா பண்ணேன். அப்புறம் ஒரு 2 படம் தெலுங்கு பண்ணேன், அது யாருன்னு தெரில பேரா. ஆக்சுவலாக ரொம்ப சின்ன பொண்ணு அதெல்லாம் நான். அதனால் ஒரு 4-5 மலையாள படம் பண்ணேன். பிடிச்ச ஒரு மலையாள படம்னு எது சொல்லுவீங்க? இப்பவும் ஞாபகம் இருக்கிற மலையாள படம்னா? எதுவுமே இல்லை. ஏன்னா நடிச்சது, நான் திருவேண்டரம் போனது ஒரு படம், ஒரு மலையாள படம் ஃபுல்லாக சென்னையில் எடுத்தாங்க. ஸோ எனக்கு பெருசாக அதில் இம்ப்ரெஸ் இல்லை. நம்மளுக்கு தமிழ் தான் பிடிக்கும், தமிழ் படங்கள், தமிழ் ஆக்ட்ரஸு, அதுலயே அப்படியே ஓடிட்டுருக்கோம்ல, பிடிக்கும் எனக்கு. நீங்கள் இவ்வளோ ஃபினான்ஷியல் ஃபேமிலி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி 40+ சீரியல்ஸ் படத்தில் நடிச்சிருக்கீங்க. இந்த வில் பவர் எங்கேருந்து வந்தது மேம்? கடவுள் தான், வில் பவர். உண்மையிலே என்கிட்ட எனக்கு பிடிச்சது ஒன்று எனக்கு தைரியம்தான். நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். கடவுளை தவிர, கடவுளுக்கு மட்டும் பயப்படுவேன், வேறு யாருக்கும் பயப்பட மாட்டேன். ரொம்ப தைரியமாக இருப்பேன், ஒரு கட்ஸாக இருப்பேன். எதுவும் ஓகே பார்த்துடலாம், என்ன தான் நடக்குது பார்த்துடலாம் அப்படின்ட்டு. என்னோட தைரியம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோட தைரியத்தால் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட லோவஸ்ட் டைமில், அதாவது ரொம்ப மன உடைஞ்சிருக்கிற டைமில் ஏதாவது மிராக்கிள் நடந்திருக்கா? மிராக்கிள்லாம் ஒன்றுமே நடக்கலம்மா. ஆக்சுவலாக நானே போராடி, நானே திருப்பி ரீஎன்ட்ரி வந்து
திருப்பி நான் அந்த மாதிரி நடிகனில் பண்ணேன் அதில் பண்ணேன்னு சொல்லிட்டு எப்போவுமே சினிமாவில் வந்து ஒரு கேப் வரவே கூடாது. வந்துடுச்சுன்னா நம்மளை எல்லாருமே மறந்துடுவாங்க. அது ஒரு ஃபீல்டில் அது ஒரு ஒரு சாபக்கேடு மாதிரி. கேப்பே வரக்கூடாது. வந்துடுச்சுன்னா நம்ம திருப்பி நம்ம யாருன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ரீஎன்ட்ரி வந்தப்போ 2013 நான் யார், நான் எந்த படங்கள் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லி தான் சீரியலுக்கெல்லாம் வாய்ப்பு கேட்டு சினிமாவுக்கு தான் வாய்ப்பு தேடி வந்தேன். ரீஎன்ட்ரி வந்தோடனே எனக்கு சினிமாவே கிடைக்கல, யாரையும் தெரியல. ஏன்னா எல்லாருமே மாறிட்டாங்க. நான் இப்போ ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸும் இங்கே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ தான் சீரியல் கேட்டாங்க என்ன. சீரியல் பண்ணணுமா அப்படின்னு யோசித்தேன். சரி ஓகே, நானே கேட்டேன், எனக்கு மதர் கேரக்டரே கொடுங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு அக்கா அண்ணி, ஏன்னா எந்த சீரியல்லையும் அக்கா அண்ணிலாம் ரொம்ப ட்ராவலே வராது. அம்மா தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. என்னோடய ஏஜும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. எனக்கு மதர் கேரக்டரே கொடுங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி ரீஎன்ட்ரி வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 சீரியல் பண்ணிட்டேன். ஃபுல்லாக மதர் கேரக்டர் தான். அருமையான கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். அதில் ரொம்ப ஹிட்டு நாதஸ்வரம். அதில் பயங்கர ஒரு வில்லி நெகட்டிவ் ரோல் பண்ணேன். எங்கேயுமே என்னால் போகவே முடியல, என்ன அடிக்கவே வந்துட்டாங்க என்ன அந்த சீரியல் நான் பண்ணும்போது. அவ்வளோ ஆளெல்லாம் கடத்துகிற மாதிரி ஒரு கேரக்டரு. அதுக்கப்புறமா பிரியமானவள் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ட்ராவல் பண்ணேன். பிரியமானவள் சீரியலில் ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட்டு சீரியல். இன்றைக்கு வரைக்கும் என்னை எங்கேயாவது போனால் தெரியறதுன்னா பிரியமானவள் சீரியல் தான். அதுக்கப்புறமே நிறைய சீரியல் பண்ணிட்டேன். வில்லனாக கேரக்டர் நினச்சிருக்கீங்களா சீரியலில்? எந்த சீரியல்? வில்லியா வந்து நாதஸ்வரம்ல பண்ணேன், அபூர்வ ராகங்கள்ல பண்ணேன். எல்லாமே ஆளை கடத்துறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்குறது. அபூர்வ ராகங்கள்னு ஒரு சீரியல் பண்ணேன். பெரிய வில்லி. அதில் வில்லி ப்ளஸ் காமெடி. அதில் காமெடியான நான் வில்லி. அதில் ஆமாம், ஒரு ஃபேமிலியவே போட்டு தும்சம் பண்ணி ஒரு வழி ஆக்குற மாதிரி ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நான் நடிச்சதுக்கப்புறம் பயங்கர டிஆர்பி. அது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் பாராட்டினாங்க எனக்கு. அதுக்கப்புறமா தான் நாதஸ்வரமும் பண்ணேன். அதுலேயும் அதே தான், திருமுருகனோட சீரியலு. எனக்கு பக்காவாக வந்து சீரியல் நடிக்க வந்தப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா படங்கள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு சின்ன டைலாக்கு அதை சொல்லிவிடுவாங்க, நம்ம அதை ஒரே டேக்கு முடிஞ்சு போயிடும். பட் சீரியல் அப்படி இல்லை, பக்கம் டைலாக் கொடுப்பாங்க. அதுவும் ப்ராம்ப்ட்டு. எனக்கு ப்ராம்ப்ட்டுன்னா என்னன்னே தெரியாது. நாங்கள் இருந்த டைமில் ப்ராம்ப்ட்டுலாம் கிடையாதுல்ல, எங்களுக்கெல்லாம் பைஹார்ட் பண்ண சொல்லுவாங்கல்ல, அப்படி தானே நாங்கள் நடிச்சிருக்கோம். சீரியல் ரீஎன்ட்ரி வந்தோடனே ப்ராம்ப்ட் பண்ணுவீங்களான்னு என்னை கேட்டாங்க. ப்ராம்ப்டா? அது என்னது ப்ராம்ப்ட்டுன்னு கேட்டேன் நான். என்னம்மா ப்ராம்ப்ட் தெரியாதுலன்றீங்க, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னு என்னை ஒரு டைரக்டர் கேட்டார். சரி, எங்கள் டைமில் ப்ராம்ப்ட்டுனே இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ப்ராம்ப்ட்னா அவ்வளோ டைலாக் சொல்லுவாங்க, அதை ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் பக்கத்தில் இருந்து சொல்லிகிட்டே இருப்பார். அதை நம்ம ரியாக்ஷனோட அதையும் வாங்கி அதை டைமிங்கோடு பேசணும். பெரிய கஷ்டமான ஒரு வேலை வந்து சீரியல் பண்ணுறது. பட் அதுலேயும் சக்ஸஸ் ஆக்கிட்டேன். நிறைய சீரியல் பண்ணி நிறைய நேமு, நாதஸ்வரம்லாம் பெரிய நேம் கிடச்சிச்சு எனக்கு. அதுலேயும் பிரியமானவள் ஒரு 6 வருஷம் ஒரே சீரியல் 6 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன். அது பெரிய விஷயம். போயிட்டு இருக்குது. அந்த சீரியல் நடிச்சு இப்போ அந்த கேரக்டர்ஸ் இப்போ நிஜ வாழ்க்கையிலேயும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களா? எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே நாங்கள் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நிறைய பேர் ஃபோன்லேயும் பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுற, ஏது பண்ணுறன்னு கேட்பாங்க. வடிவுக்கரசி அம்மாலாம் இன்னமும் எனக்கு ஃபோனில் பேசுவாங்க, என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. நளினி அக்கா பேசுவாங்க. அதே மாதிரி சீரியல் ஆர்டிஸ்ட் எனக்கு டாட்டராக பண்ணவங்க எல்லாம் மம்மி 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 மம்மின்னு ரொம்ப என் பசங்க கூட அத்தனை மம்மி சொல்லாதுங்க. சீரியலில் என் பொண்ணாக நடித்ததுங்கெல்லாம் என்ன இன்றைக்கும் இப்போ கூட காலையில் ஒரு மெசேஜ், மம்மி என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நானும் சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு போவேன். எனக்கு என் டாட்டராக ஒரு பொண்ணு பண்ணோம், அது ஃபுல் நான்வெஜ் பிரியே. நான் நாளே ஷூட் இருக்கும்போதே அங்கே வீட்டில் சொல்லிவிட்டு ஃப்ரீசரில் வாங்கி வைக்க சொல்லிவிடுவேன். யாரா மீனெல்லாம் உடனே மறுநாளே போயிட்டு யாராவது ஃப்ரை பண்ணி மீன் குழம்பு எல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போயிடுவேன். சிக்கன் கிரேவி என்ன என்னால் முடியுதோ ஏதாவது ஒன்று பண்ணி எடுத்துன்னு போயிடுவேன் நான். அதுலேயே பசங்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்கும், மம்மி மம்மி மம்மின்னு. அது ஒரு தனி ஒரு அன்பு தான், அது தனி பாசம். அந்த மம்மின்னு கூப்பிட்றது என் பசங்க ஒரு நாள் மம்மின்னு ஒரு நாள் அம்மான்னு. பட் அது கூப்பிட்றதே ரொம்ப கம்மி, என் பசங்க என்ன கூப்பிட்றதே கம்மி. இப்போ சீரியலில் நடிக்க போனால் 100 மம்மி கூப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு. என்ன ஒரு சந்தோஷம். அது சீரியல் பண்ணுறதுன்றது ஒரு ஹாப்பி தான். கண்டிப்பாக உண்மையிலேயே அது ஷூட்டிங் போனால் மைண்டும் ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஒரு ஜாலி, ஒரு குடும்பம் மாதிரி ஆகிடும், ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடும்.
நாங்கள் அந்த பிரியமானவள் 6 வருஷம் பண்ணிட்டு 6வது கடைசி நாள் அன்னைக்கு எல்லாரும் ஓடு அழுதுட்டோம். ஏன்னா அதோட யாரையும் பார்க்க முடியறதில்ல. டெய்லி நாங்கள் அங்கே வந்து அசெம்பிளி ஆகிடுவோம்ல ஒரே இடத்துல, அது இல்லையேன்றது ஒரு இதாக இருந்துச்சு. சீரியல் வந்து ஒரு தனி ஒரு ஃபேமிலி லைஃப் மாதிரி அது. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த டைம்ல நீங்க சினிமா நடிக்கும் போது லைக் ரொம்ப வெள்ளையா இருந்தா தான் இந்த கேரக்டர் எடுக்கணும், இல்ல டஸ்கியா ஸ்கின் தான் எடுக்கணும், அந்த மாதிரி அந்த பாகுபாடு இருந்ததா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னை நான் எந்த ஆடிஷனுக்கு போனாலும் என்ன உடனே ஓகே பண்ணிடுவாங்க. நான் ரொம்ப க்யூட்டாக அந்த ஃபேஸ் எல்லாம் நல்லா இருக்கும், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருப்பேன் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கலருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படின்னா நிறைய ஆர்டிஸ்ட் அப்போல்லாம் வராமே இருந்திருப்பாங்களே. இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஆர்டிஸ்ட்டு பிளாக்காக இருந்த கருப்பாக இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் இன்னைக்கு சக்ஸஸ் ஆயிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நடிப்பு தான் பர்ஃபார்மன்ஸு. அப்போல்லாம் உங்களுக்கு நல்லா டைலாக் பேசணும், அதான் முக்கியம். அப்பா மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணலைனாலும் நீங்க அக்செப்ட் பண்ணி உங்க டெசிஷனால நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. அது எதனால அப்படி அந்த ரீசன் எடுத்தீங்க நீங்க? இல்லை கல்யாணம்ன்றது வந்து எங்கள் அப்பா சொன்னதை இப்போ நான் நினச்சி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு வாட்டி ரொம்ப யோசித்து பண்ணணும் கல்யாணம் மட்டும். நான் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பொண்ணுங்களுக்கு நான் சொல்கிற ஒரே அட்வைஸு, கல்யாணம் ஒன்றும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப யோசித்து பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா அது லாங் லைஃபு. நம்ம தெரியாமல் ஒரு டெசிஷன் எடுத்து கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அழுது பிரயோஜனமே கிடையாது. அப்படி தான் நான் மாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது அதை பற்றி நான் ஃபீல் பண்ணுறதில்ல. இப்போ என்னோட 2 பசங்களை பற்றி மட்டும்தான் என்னோட திங்கிங். ஃபுல்லாக என் 2 பசங்க தான். வேறு எதை பற்றியும் நான் கவலையே பண்ணுறதில்ல. அது மூவ் ஆன் பண்ணிட்டு இப்போ. ஆமாம், அவருக்கும் இஷ்டம் இல்லை அப்பாவுக்கு. அதை மீறி தான் கல்யாணம் பண்ணேன். சரி, அதனால நிறைய தவறு விளைவுகளெல்லாம் சந்திச்சிட்டேன். அப்புறம் இப்போ பார்த்துட்டேன், ஓகே இனி நம்ம 2 குழந்தைங்கள சரியாக வளர்த்து அவங்கள நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரணுன்ற மைண்ட் செட் மட்டும் வந்துட்டேன் நான் இப்போ. அப்படி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் தவறாக போகும்போது உங்களுக்கு தோணலையா அந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணியிருக்கலாம், செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கலாமே, இந்த மனசு வரலையா? திங்கிங்கே இல்லை. செகண்ட் மேரேஜை பற்றி நினைக்கிறது கூட இல்லை. ஒரு கல்யாணத்துக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இன்னொரு கல்யாணமா அப்படின்னு. டைவர்ஸ்ன்ட்டு ஒன்றும் இல்லை. நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம், பிரிஞ்சிருக்கோம், அவ்வளோதான். தவிர பேசிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஓகே. எனக்கு செட் ஆகலை. ஏன்னா வாழ்க்கையை வந்து வாழ்க்கையே வாழறதுக்காக தான். அதில் கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருந்தோன்னா அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஹஸ்பண்ட் மேலே வெறுப்பு வருது. ஏன் வெறுப்பு வருதுன்னா, நம்மளை கவனிக்கலை, வேலைக்கு போகல, சரியாக சம்பாதிக்கலை, பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றலை அப்படின்ற ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கும்போது அந்த எந்த பொண்ணுக்குமே வந்து ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு வெறுப்பு வருது இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கும் வந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி நான் இப்போ வந்து சரி நம்ம பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு, அது இனிமேல் மாற்ற முடியாது. ஸோ 2 குழந்தைங்க, அவங்கள நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்ற எய்மில் நான் மற்ற விஷயத்தெல்லாம் மறந்துட்டேன். உங்கள் பையனும் பொண்ணை பற்றி சொல்ல முடியுமா? என் பையன் வந்து பேர் நந்தகுமார். அவன் வந்து இப்போது பிகாம் ஜென்ரல் முடிச்சிட்டான். காலேஜ் 3 இயர்ஸ் முடிச்சிட்டான். உண்மையிலே அந்த என் பையனுக்கு காலேஜ் சீட்டு கிடைச்சது வந்து சின்னத்திரை நடிகர் சங்கம் தான். அதை ரொம்ப நினச்சி நம்ம பெருமைப்படணும். ஏன்னா நடிகர் சங்கத்துலேயும் நான் மெம்பரு, சின்னத்திரை நடிகர் சங்கத்துலேயும் நான் மெம்பரு. ஸோ நான் காலேஜுக்கு சீட்டு கேட்டுட்டு இருக்கும்போது தான் எங்கள் சின்னத்திரை தலைவர் சொன்னார், 7 சீட் இருக்குமா நம்மளுக்கு ஃப்ரீ சீட்டுன்னு. அப்புறம் என் பையனுக்கு ஃப்ரீ சீட்டு தான் கொடுத்தாங்க. அவர் தான் போய் பேசினார், தலைவரே பேசி எனக்கு என் பையனுக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்து பிகாம் ஜென்ரல் ஃப்ரீ. நான் பைசாவே கட்டலை, அவன் ஃப்ரீ இதில் தான் படித்தான். பெட்ரோலுக்கு மட்டும்தான், வண்டிக்கு பெட்ரோலுக்கு மட்டும் டெய்லி கொடுத்துடுவேன், மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான். 3 இயர்ஸ் முடிச்சிட்டான், பிகாம் ஜென்ரல் முடிச்சிட்டான். இப்போ வந்து டேலி போயிட்டுருக்கான், டேலி இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட்டு எம்பிஏ பண்ணணும், அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி வீட்டில் இருந்து படிக்கலாமா, காலேஜ் போகலாமான்னு அது பேசிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நந்திதா, என் பொண்ணு பேர் நந்திதா. அவள் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் காலேஜ் பண்ணிகிட்ருக்கா, பிகாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸு. நல்லா பண்ணிகிட்ருக்கு, நல்லா படிக்கும் என் பொண்ணு, நல்லா படிப்புலேயும் கெட்டிக்காரி. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் அந்த ஷட்டில் காக்கில் ரொம்ப கெட்டிக்காரி என் பொண்ணு. அதில் ஒரு பெரிய லெவல் சிந்து லெவலுக்கு வரணும்னு ஆசைப்படுது, அந்த லெவலுக்கு வர முடியாது. அவளோட ஆசை சிந்து தான் வந்து நம்பர் 1 ஷட்டில் காக்கில். அவங்க லெவலில் நம்ம வர முடியுமானா அதுக்கு ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணணும், ஃபுட்டு கரெக்டாக, அதுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைக்கணும் நம்மளுக்கு. நான் அதெல்லாம் தேடிக்க நிறைய பேரை போய் பார்த்தேன்.
என் பொண்ணுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்க, பேக் வாங்கணும், ஷூஸு, இந்த காக்கு, பேட்டு, இதுக்கே அதுக்கு ஒரு பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது செலவு. ஃபுட்டெல்லாம் வந்து அந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நான் ஒரு 2-3 பேரை போய் ஸ்பான்சர் கேட்டேன். அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, ஸ்பான்சர் ஸ்போர்ட்ஸுக்கெலாம் அவங்க இவங்கன்னு யாரையும் காமிச்சாங்க. நான் போய் 2 பேரை நேரில் போய் பார்த்து பேசினேன். ஓகே, அதெல்லாம் ஓகே. நாங்கள் அப்புறம் பார்த்தா ஃபோனே எடுக்கல, அவங்க பண்ணவும் இல்லை. நான் அப்புறம் அதை விட்டுட்டேன். சரி, ஓகே, என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுவோன்ட்டு இன்றைக்கும் அதுக்கு பேட்டுக்கு, காக்குக்கு, ஷூக்கு, பேகுக்கு, ட்ரெஸ்ஸு, இதுக்கே ஒரு செலவு ஆகுது எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை ஏதாவது ஒன்று வரணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு ஆசை. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக கிளாஸ் போயிட்டுருக்கா. எங்கே என் பொண்ணு போய் ஷட்டில் காக் ஆடினாலும் அவள் தான் ஜெயிப்பா. அவளை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஐயோ, இந்த நந்திதா வந்துடுச்சோம் சார், சார் அவங்க கூட அவங்கள போடுங்க சார், நான் ஆடலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸ் ஆட்டிக்கும். ரொம்ப அது ஒரு டேலண்ட்டாக இருக்கு என் பொண்ணு. அதை நினச்சி கொஞ்சம் எனக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா நான் ரொம்ப ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட், ரன்னிங்கில் இந்த த்ரோ பால்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் சாதிக்கலாம் முடியல, பட் என் பொண்ணாவது சாதிக்கணும் ஸ்போர்ட்ஸ்லன்றது எனக்கு ஒரு ஆசை. காட் கிரேஸ், கடவுள் கையில் தான் இருக்குது எல்லாமே. நேஷனல் காம்படிஷன்ஸ் வின் பண்ணியிருக்காங்களா? இல்லைம்மா, அது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நேஷ்னல் ஸ்டேட் லெவலில் ஆடினா செகண்ட் ப்ரைஸ் ஏதோ வந்துச்சு. பட் நேஷ்னல் லெவலில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி வந்துடுச்சு. அது போகணுமே, அது இன்னும் காலேஜும் இருக்குது, காலேஜும் பார்க்கணும். கரெக்டாக காலேஜ் எக்ஸாம் டைமில் தான் அவளுக்கு ஹைதராபாத்தில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவளால் போக முடியல. அது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். உங்கள் பசங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவ் வந்திருக்காங்களா? என் பையன் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கான். சப்போர்ட்னா என்ன சொல்லணும், அவன் காலேஜுக்கு போயிட்டே வந்து பார்ட் டைம் ஜாமாக டொமினோஸ் இதில் வேலை பார்த்துட்டு இருந்தான். நான் போக சொல்லவே இல்லை, அவனே போனான். ஏன்னா ஏமா உங்களே நான் கஷ்டப்படுத்தணும், எனக்கு ஏதோ ஒரு பேக்கெட் மணி வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே போவான். அவனே அது ஷர்ட் வாங்கிப்பான். இப்போ ஃபோன் வாங்கணும்னு ரொம்ப நாளாக விடாமல் போயிட்டு இருந்தான். டொமினோஸில் பார்ட் டைம் ஜாப் நிறைய அவனே போயிட்டு இருந்தான். அவனே ஒரு வேலை தேடினான். இப்போ திருப்பி ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்குமா, நான் போட்டுமான்னு கேட்டான். இன்னும் வேணாண்டா, ஃபஸ்ட்டு முதல்ல பார்ப்போம், படிப்பு அது ரொம்ப முக்கியம், இதை விட்டுட்டு இதை நினச்சிட்டே படிப்பை விட்டுறாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அதெல்லாம் இல்லை. குழந்தைங்க வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து நிறைய வேலை இருக்குது பாருங்கள், அது பெரிய விஷயம் இல்லை. எவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த டொமினோஸில் நிறைய கம்பெனிஸ்லலாம் வந்து பார்ட் டைமாலாம் வேலை கிடைக்குது. அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட்டிவ் தெரியுமா? இப்போ ஏன்னா நான் வந்து கை காசு கொடுக்கறதுக்கு வேலை கிடையாதுல்ல, பெட்ரோல் காசு கூட அவனே காலேஜுக்கு அந்த இதில் டொமினோஸ் வருமானத்தில் வாரத்தில் ஒரு நாள் காசு கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு அவன் பெட்ரோலுக்கெல்லாம் போடுவான். ஒரு நாள் இல்லாதப்ப நான் என்ன கேட்பான், நான் கொடுத்துருவேன். பட் நிறைய விஷயம் என் குழந்தைங்க இன்னைக்கு வரைக்கும், எங்கள் 2 குழந்தைங்களுமே என்னை கஷ்டப்படுத்தவே இல்லை. என்னை நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நான் லேட் ஆகிடுச்சி, ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் லேட்டாக வரேன்னா என் பொண்ணே சமைச்சு வச்சிரும். என் பொண்ணு வேறு லெவலில் சமைக்குது. ஃபுல்லாக இந்தியன் சாப்பாடே கிடையாது, ஃபுல்லாக வெஸ்டர்ன் தான். பாஸ்தா வேறு டைப்பில் ஏதோ பேர் சொல்லி அவள் அந்த யூடியூப்பில் ஃபுல்லாக அந்த இதுதான் பார்க்குறா, சமைக்குது. அது படங்கள் கூட கொரியன் மூவி தான் பார்க்குறாங்க என் பசங்க. 2 பேருமே வந்து கொரியன் மூவி தான் அந்த வெப் சீரிஸில் போடுறாங்கல்ல. ரொம்ப எனக்கே பிடிச்சி நானே கொஞ்ச நேரம் அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். கொரியன் மூவிஸ் தான் பார்க்குறாங்க. கொரியன் சாப்பாடு, வெஸ்டர்ன் ஸ்டைலில் வளர்றாங்க இப்போ குழந்தைங்கள்லாம். ஆமாம், அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டுமே. ட்ரெஸ்ஸிங்ஸ் கூட ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் இஷ்டமாக இருக்குது. நாம் எங்கள் அப்பா காலம் நான் போட்டது, எங்கள் அப்பா சொல்லுவார், அது கை ஃபுல்லாக போடணும், பாவாடை போடணும், தாவாணி போடணும், சுடிதார் கரெக்டாக நீட்டாக போடணும்லாம் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, குழந்தைங்க சின்னதாக போட்டுட்ருக்காங்க. ட்ராயரு, டிஷர்ட்டு, தப்பு கிடையாது. அவங்கவுங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் அவங்கவுங்களோட இஷ்டத்தை பொறுத்து. பட் அந்த மாதிரி குழந்தைங்களும் நல்லா வளர்ந்து சாதிக்கிற நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் என் குழந்தைங்க வந்து என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு என்னை கஷ்டப்படுத்தாத இருக்குங்க. அது விஷயத்தில் என் பசங்க இன்னும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பசங்களே எனக்கு பசங்களாக வரணுன்றது ஆசை எனக்கு. அவ்வளோ நல்ல குழந்தைங்க 2 பசங்களும், என் பையனும் என் பொண்ணும் நினச்சி கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி 2 குழந்தைங்களை கொடுத்ததுக்கு. இப்போ இருக்கிற காலேஜ் பசங்கள்லாம் உங்கள் பையனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுவாங்க. லைக் படிச்சுக்கிட்டும், டெலிவரி பாயும் இருந்துக்கிட்டும் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இல்லை, என் பையன் கூட வேலைக்கு வர்ற பசங்களே ஒரு 4-5 பசங்க காலேஜ் பசங்க தானா. எல்லாம் காலேஜுக்கு போயிட்டு, மார்னிங் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வராங்க. இவன் வந்து 10 மணிக்கு போயிட்டு 3:30 மணிக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் 5 மணிக்கு போவான் வேலைக்கு. 5 மணிக்கு போனாலும் நைட்டு 10-10:30 மணிக்கு வந்துடுவான். 10-11 மணிக்குள்ளே வந்துடுவான். அந்த மாதிரி
அது கரெக்டாக எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அது கரெக்டாக சேஃப்டி பண்ணி பெற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி உங்க பையனையும் பொண்ணையும் சினிமாவுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கா? நம்ம போய் தான் பார்ப்போமே, அவங்களே சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி? இல்லை, நான் 2 பேருமே கேட்டேன், நடிக்கிறீங்களான்னு கேட்டேன். 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் என் பொண்ணை கூட இப்போ யாரோ கிளாஸில் ஷட்டில் காக் கிளாஸில் பார்த்துட்டு கேட்டாங்களாம், ஒரு பெரிய வெப் சீரிஸ் ஒன்று இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், ஹீரோயினாக பண்ணுறியாம்மான்னு கேட்டாங்களாம். எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாலாம். நான் பண்ணுறலாம் இல்லைன்னு. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, சினிமாலாம் நீங்கள் நடிச்சிட்டிங்களே போதும், நாங்கள் நடிக்க வேணான்னு. இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை என் பசங்களுக்கு அதில் பெருசாக. ஏதாவது ஒன்று பெருசாக வேறு லெவலில் சாதிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நானும் கம்பல் பண்ணல, பிடிக்கலன்னும் போது விட்டுட்டேன். இப்போ நீ அடுத்து எப்போ கம்பேக் கொடுப்பீங்க? எப்போ வேணாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கேன். கம்பேக் வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 1ஆம் தேதியிலேருந்து ஒரு சீரியல் புக் ஆகியிருக்கேன், கன்ஃபார்ம் தான். ஆனால் நான் முன்னாடியே சொல்லிட்டா அது நடக்க மாட்டேன்தா, அதனால எதுவுமே சொல்கிறது இல்லை. தேங்க்யூடா. திருப்பி வரணும், நிறைய சீரியல் நிறைய படங்கள் பண்ணணும், சாதிக்கணும். நிறைய விஷயம் மனோரமா ஆண்டிலாம் நினச்சி பார்ப்பேன். அவங்களாம் 70-80 வயசு வரைக்கும்லாம் நடிச்சிருக்காங்க. நம்ம இன்னும் நிறைய இருக்குது, டைம் இருக்குது, நம்ம இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை இருக்குது. நிறைய பேருக்கு அதான் நான் அட்வைஸும் பண்ணுவேன், சுறுசுறுப்பாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, இருக்கிற வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருமே வாழ்கிறதே ஒரே வாட்டி தான், இதுதான் பிறந்துட்டோம், இனி அடுத்தது பிறக்கிறோமா இல்லையான்றது நமக்கே தெரியறதில்ல. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுப்போம், நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், நல்லா வாழ்வோம், சந்தோஷமாக இருப்போம். கடைசி ஒரு கொஸ்டின், இப்போ இருக்கிற யங்ஸ்டர் சினிமாக்குள்ளே வராங்க, இப்போ தான் கால் எடுத்து வைக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க சினிமாவில் இருக்கிறதுனா? சினிமாவில் நிறைய கேவலங்கள் வரும், அவமானங்கள் வரும், அசிங்கப்படணும், திட்டுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி பொறுமையாக இருந்து சாதிச்சு வந்துட்டா அதுக்கப்புறம் வேற லெவல். இன்றைக்கி விஜய் சேதுபதி கூட நிறைய விஷயம் சொல்கிறாரு, நான் பார்த்தேன் இன்டர்வியூவில். நான் அங்கே சினிமா சான்ஸ் கேட்டேன், எனக்கு முடியல, வேலைக்கு போனேன், இங்கே துபாய்க்கு வேலைக்கு போனேன், அங்கே வேலை சரியா இல்லை, திருப்பியும் வந்தேன், திருப்பி ஒரு கம்பெனிக்காக தேடி அலைஞ்சேன். அப்போ அவர் எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காரு. இன்னைக்கு எந்த ஃபீல்டுமே உடனே நம்மளுக்கு கிடைச்சிடாது. நானும் நடித்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி, சிஸ்டர் கேரக்டர் பண்ணி, அப்புறமா ஹீரோயினாக பண்ணி, அப்புறம் நாங்களே ஒரு ப்ரொடியூஸ் படம் பண்ணி, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக சாதிக்கலாம். அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது கண்டிப்பாக கடவுள் அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருவார். இது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இனி ஃபியூச்சரில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு எங்களோட ஆசையாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.